ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் பாஸ் சேனல். வாங்க இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது கோக்னட், தேங்காய், பொட்டுக்கடலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கோங்க, சோம்பு, பட்டை, க்ரீன் சில்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இங்கே துபாயில் மட்டன் வந்து சாப் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஈஸியாக எங்களுக்கு போயிடுச்சு. ஸோ ஆயில் ஊற்றிட்டு கடாயில் நமக்கு க்ளீன் பண்ண மட்டன் அதில் போட்டுக்கிறோம். நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணிலாம் ஊற்ற வேணாம், ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியெலாம் கூட வற்றி போயிடும். வற்றிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை லைட்டாக ஓட்டிக்கோங்க. ஓட்டிட்டு வெந்து அந்த மட்டனையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஓட்டிக்கலாம். ஸோ அதை எடுத்து ஒரு கடாயில் வச்சாச்சு, ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ அது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மட்டன் கோலா உருண்டை நம்ம செஞ்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.